சிறுகீரை. இந்த சிறுகீரை உடம்புக்கு நல்லது. ஒரு சிலருக்கு யூரின் போச்சொல்ல அதில் ஊறல் இருக்கும். அவங்க இந்த கீரையை வாங்கி நல்லா கழுவி பொடுசாக கட் பண்ணி சிறுபருப்பு கூட வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா வெந்து வர சொல்ல கொஞ்சம் தேங்காவை குறப்பாக அரைச்சி ஜீரகம் போட்டு நல்லா வெந்து வர சொல்ல பச்சை மிளகா வெங்காயம் போட்டு தாளித்து இறக்குனா சூப்பராக இருக்கும் இந்த கீரை. சிறுகீரை கூட்டு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான சிறுகீரை நறுக்கு. இதில் கொஞ்சம் எங்கள் வீட்டில் முளைச்ச பொன்னாங்கண்ணி, இது சிறுகீரை, இது துவரம் பருப்பு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காய் இருக்குது, உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எல்லாம் இருக்குது. இப்போ அடுத்தாப்பில் சிறுகீரை துவரம் பருப்பு கூட்டு வைக்க போகிறேன். இந்த கீரைக்கும் தக்காளி போடணும் பார்த்துக்கிறேங்க. கீரைக்கு தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ரைஸில் போட்டு சாப்பிட சொல்ல நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த சிறுகீரையை நல்லா கழுவி வச்சுட்டேன். இது பொன்னாங்கண்ணி, இது எங்கள் வீட்டில் உள்ள தொட்டியிலேருந்து பறித்து வச்சுருக்கேன். இது வெளியே இருந்தாங்க சிறுகீரை. இதுக்கு தக்காளி, ஒரு வெங்காயம் பல்லாரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இந்த துவரம் பருப்பை கொஞ்சம் வேக வச்சு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், உப்பு இருக்குது, மஞ்சத்தூள், கடுகு, கொஞ்சம் ஜீரகப்பொடி எடுக்கணும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போது அடுப்பில் தவா வச்சுருக்கு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். இப்போ கடுகு பொரிஞ்சிரும். பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் வதக்கணும். இப்போ வெங்காயம் போடணும். நம்ம எந்த கூட்டு செஞ்சாலும் அதுக்கு தேவையானது போட்டால் போதும். இவ்வளோ அளவு அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெரியும்ல எவ்வளோ அளவில் போட்டால் அதை டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்ட்டு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இந்த 2 பச்சை மிளகாவை நேர்வாக்கில் கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன். எங்கள் வீட்டு பொன்னாங்கண்ணி தொட்டியில் நான் எப்பவும் ரோஸ் தொட்டி இருக்குல்ல அதில் ஒன்றில் வாங்கி இதில் பொன்னாங்கண்ணி
நம்ம கீரை வாங்கறதுல அந்த குச்சியில் எடுத்து இதில் குத்தி வச்சுருவேன். இது சிறுகீரை. நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா? எண்ணெயில் போட்ட உடனே ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு 2 பல் 3 பல் வெள்ளைப்பூடை அதில் தட்டி போட்டுறணும். இதில் தக்காளியும் போட்டாச்சு. போட்டு உப்பு கொஞ்சமாக உப்பு சரியா தேவைக்கு போடும். இந்த கீரைக்கு உப்பு அதிகமாக போடக்கூடாது, அதனால் உப்பு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பருப்பு இதெல்லாம் லாஸ்ட் தான் இதெல்லாம் சேர்க்கணும். மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு வெள்ளைப்பூடில் ஒரு 3 பல் தட்டி போடணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக. இதில் இந்த வெள்ளைப்பூடை போடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேக விடணும். வேக விட்டு இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா? சூப்பராக வேகுது பாருங்கள் கீரை. இன்னொரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் கீரை. பாருங்கள் கீரை எவ்வளோ அழகாக கலராகவும் இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் அந்த பருப்பு எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள். வேக வச்ச பருப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, கொஞ்சம் தான் போடணும் ஜீரகப்பொடி. கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து உப்பு காணாதுன்னா போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் பாருங்கள். ரொம்ப போட்டுறாதீங்க, பார்த்து போடணும். வச்சாச்சு. இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள இறக்கிடலாம். இந்த கூட்டு வச்சாச்சு பாருங்கள். வேலை முடிஞ்சது. சிறு பருப்பு கீரை சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிறங்க. சிறுகீரை பருப்பு கூட்டு சூப்பராக இருக்கும். இது ரைஸ்க்கு நம்ம வச்சு தின்னோம்னா பார்த்தீங்களா? இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சிறுகீரை, தக்காளி, வெங்காயம் மிளகாய் வச்சாச்சு. சிறுகீரை பருப்பு கூட்டு, சிறுகீரை பருப்பு கூட்டு. இதுக்கு தேவையான பொருளை நான் சொல்லியிருக்கேன்.
வெங்காயம், தக்காளி, சிறுகீரை ஒரு கட்டு, கொஞ்சம் ஆனால் நான் பொன்னாங்கண்ணி எங்கள் வீட்டு பொன்னாங்கண்ணியும் சேர்த்துருக்கேன், அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்குது. துவரம்பருப்பை கொஞ்சம் நம்ம வேக வச்சு வச்சுக்கிறணும். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி எல்லாம் கீரையெல்லாம் கழுவி நம்ம வச்சுருந்தோம்னா தவா வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி தாளித்து அதில் இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விட்டுறணும். கல் உப்பு கொஞ்சம் தான் போடணும். வேக விட்டு அது வெந்து வர சொல்ல நம்ம வேக வச்ச பருப்பை தூக்கில ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்ச தேங்காய் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இதில் ஊட்டுறக்கு நல்லது. அப்புறம் யூரின் போச்சல சிலருக்கு ஊறல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க, அவங்க வந்து போக வேண்டாம். இது நானே செக் பண்ணியிருக்கேன். இந்த கீரை வந்து நல்ல உடம்புக்கு, நல்ல உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் சுகமாக்கக்கூடியது. இந்த கீரை சிறுகீரை வாங்கி செஞ்சு இப்படி சாப்பிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.